ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி வெள்ளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சுவையாக அருமையாக வாயில் வச்சதுமே கரையுங்க. இதை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். விசேஷ காலங்களில் சட்டுன்னு சுலபமாக செஞ்சு அசத்தலாங்க. ரொம்ப அதிக பொருட்கள்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு வானலில் ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானதும் இதில் 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து அந்த நெய்யிலே லைட்டாக செவர வறுத்துக்கங்க. பாசி பருப்பு இது மாதிரி லைட்டாக கலர் மாதிரி வறுபட்டு வந்ததும் இதோட 3/4 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கங்க. 1/4 கப் பாசி பருப்பு எடுத்தோம், 3/4 கப் கோதுமை ரவை, மொத்தமாக 1 கப் அளவுக்கு வருது. இப்போ இந்த கோதுமை ரவையை சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கங்க. கோதுமை ரவை நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வரட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு சாஸ் பேனில் எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. இந்த தண்ணீர் நல்லா கொதி வரட்டும். இது வறுபடுறதுக்குள்ளே தண்ணீரும் நல்லா கொதி வந்துடுங்க. பாருங்கள், இப்போ கோதுமை ரவை பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். வறுபடை பார்த்து நல்ல வாசம் வருங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ தண்ணீர் நல்லா கொதி வந்திருக்கணும். கொதி வந்த தண்ணியை அப்படியே எடுத்து சேர்த்துக்கங்க. 3/4 கப் கோதுமை ரவை, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1 கப் அளவுக்கு வருது. அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணீரை கொதிக்க வச்சு ஊற்றி நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். நல்லா வறுத்துட்டு சேர்த்ததுனால பாசிப்பருப்பும் கோதுமை ரவையும் வெந்து நல்லா சாஃப்டாக இது மாதிரி தண்ணீர்லாம் வற்றி நல்லா திக்காக சுருண்டு வரணும். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சுவை தூக்கலாக வேணும்னா 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் சேர்த்ததுமே கொஞ்சம் இலகன பதத்தில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுடுங்க. அந்த வெள்ளை கரைசலோட ஒரு 2 நிமிஷம் வெந்து வரட்டும். இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இனிப்பு சுவையை தூக்கலாக காட்டும். அப்படியே கலந்துட்டு மூடி வைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக்காகி வரட்டுங்க. பாருங்கள், வெள்ளை கரைசல்லே வெந்து நல்லா சாஃப்டாக திக்காகி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இதை நீண்ட நேரம் வச்சுருந்தாலும் கெட்டியாகாதுங்க. நல்லா சாஃப்டாகவே இலக்கண பதத்திலே இருக்கும், சர்க்கரை பொங்கல் மாதிரியே. இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து கலந்து இறக்குனீங்கன்னா போதும். நல்ல கமன்னு மணக்க சுவையான வாயில் வச்சதும் கரையக்கூடிய சர்க்கரை பொங்கல் ரெடி. எப்பயுமே கோதுமை ரவையில் கேசரி செஞ்சுருப்பீங்க, கிச்சடி செஞ்சுருப்பீங்க. ஆனால் இது மாதிரி ஒரு சர்க்கரை பொங்கலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி ஓடிடுங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆடி 3ஆம் வெள்ளி ஸ்பெஷலான ஸ்வீட்டை சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். ரொம்ப உகந்த ஒரு பிரசாதங்க. இல்லை விசேஷ காலங்கள்லேயும் நீங்கள் இதை சட்டுன்னு சிம்பிளாக கொஞ்சம் வித்தியாசமான சுவையிலையும் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.